மாற்றத்தை நோக்கி தமிழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் தமிழக அரசு. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் செய்த சம்பவம். தமிழ்நாட்டிற்கான எதிர்காலத்திற்காக தொடங்கப்பட்ட இமேஜின் மாநாடு உலகத்திற்கே முன்னோடி தமிழ்நாடு என அதிரவிட்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். 1 டிரில்லியனை நோக்கி நடைபோடும் தமிழ்நாடு. சென்னையில் நடக்கும் மாபெரும் இமேஜின் தமிழ்நாடு 2025 வர்த்தக மாநாட்டின் சிறப்பம்சங்கள் என்ன நடைபெறுகிறது வாங்க பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் நடத்தப்படும் இமேஜின் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இமேஜின் தமிழ்நாடு மாநாட்டில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உலக அளவில் மனித வளத்திற்கு முன்னோடியாக தமிழ்நாடு செயல்பட திட்டங்களை வகுத்து வருகிறார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்பத்திற்கென்று தனித்துறையை உருவாக்கி அதன் வழி கட்டமைக்கப்பட்ட டைட்டில் பார்க் இந்திய அளவில் இன்றளவும் சிறப்புக்குரியதாய் அமைந்துள்ளது. அந்த வழித்தடத்தில் தற்போதைய முதலமைச்சர் பெரும் முயற்சியுடன் செயல்பட்டு வருகிறார் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியுள்ளார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்பு குறையாது, அதிகரிக்கத்தான் செய்யும் என்பதன் அடிப்படையில்தான் இமேஜின் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முன்னெடுத்திருக்கின்றார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாடு தொழில்நுட்பம் தொடர்பானது மட்டுமல்ல, இது தொலைநோக்கு கொண்ட மாநாடு. தமிழ்நாட்டின் நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் மாநாடு என்று கூறியுள்ளார். புத்தாக்க மற்றும் தொழில்துறை வளர்ச்சி முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. வணிகத்தையும் சரி, தொழில் முனைவோரையும் சரி ஊக்குவிக்கும் விதத்தில் மற்றவர்களை விட நாம் ஒரு அடி மேலேதான் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படும் ஏஐ மற்றும் மின்வாகன உற்பத்தி மற்றும் வளரும் தொழில்நுட்பங்களின் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற முன்னெடுப்புகளை தமிழ்நாடு மேற்கொண்டு வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக திராவிட மாடல் ஆட்சியில் GCC குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அதிகரிப்பு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1 டிரில்லியனை நோக்கி நடைபோடும் தமிழ்நாடு. சென்னையில் நடக்கும் இமேஜின் தமிழ்நாடு 2025 வர்த்தக மாநாட்டில் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற தமிழக அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு ஏற்றபடி தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருகின்றன. சீனா +1 எனப்படும் மாடலின் அடிப்படையில் சீனாவின் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வெளியே உற்பத்தி செய்ய பல நிறுவனங்கள் நினைக்கின்றன. அவர்களின் தேர்வாக தமிழ்நாடு இருக்கிறது. சீனா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கே வருகின்றன. ஃபாக்ஸ்கான், ஹுண்டாய், வென்ஃபாஸ்ட், டாடா பவர், ஜாப்பிள், கார்னாஸ், ஃப்ரீட்ரெண்ட், டாடா மோட்டார்ஸ், நோக்கியா, லீப் கிரீன் போன்ற பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டின் முதலீடுகள் செய்து வருகின்றன. தமிழ்நாட்டில் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கியும் தமிழ்நாட்டை கொண்டு செல்லும் வகையிலும் நிறைய முதலீடுகள் வர தொடங்கியுள்ளன. மேலும் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கான மொத்த ப்ளூ பிரிண்ட், தமிழ்நாட்டின் கொள்கை மாற்றங்கள், சாலை கட்டுமானங்கள் என்று பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தினம் தமிழக அரசு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிந்துள்ளன. 3 ஆண்டுகளில் 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வந்துள்ளது. மொத்தமாக 9.99 லட்சம் கோடி மதிப்பீட்டிற்கு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். ஜனவரி 2024 நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க பயணம் மேற்கொண்டார். தமிழ்நாட்டிற்கும் முதலீடுகள் கொண்டு வரவும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரவும் இந்த பயணம்
முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. இந்த மாநாடும் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாடு பயணமும் வெற்றிகரமாக அமைந்தது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மூலம் 18.89 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் சென்னையில் யுமேஜின் தமிழ்நாடு 2025 வர்த்தக மாநாடு நேற்றும் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வருட வர்த்தக மாநாடு சென்னையில் வெற்றிகரமாக நடந்த நிலையில் மீண்டும் யுமேஜின் தமிழ்நாடு 2025 வர்த்தக மாநாடு நேற்றும் இன்றும் சென்னையில் நடைபெற்று வருகிறது. நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் யுமேஜின் தமிழ்நாடு 2025 வர்த்தக மாநாடு நடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பிரம்மாண்ட திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு 50,000 சதுர அடியில் அங்கே பெரிய அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே விருந்தினர்களுக்காக மேடை தாண்டி வர்த்தக கண்காட்சிகள் அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சிக்கான பதிவு தொடங்கியுள்ள நிலையில் நேற்றும் இரண்டும் நாடெங்கும் நிகழ்வில் 20 மணி நேரம் நேர்மை மற்றும் நேரலை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளன. 120க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் இதில் பங்கேற்கிறார்கள். மொத்தமாக 20 அமர்வுகளில் பல பொருளாதார அறிஞர்கள், முதலீட்டு வர்த்தக வல்லுநர்கள், பிரபலங்கள் பேச உள்ளனர். டெய்லி ஹண்ட் நிறுவனத்தின் செயல் இயக்குனரும் ஒன் இந்தியா குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான ராவணன் இந்த நிகழ்ச்சியில் பேச உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 10,000 பார்வையாளர்கள், 4,000 விருந்தினர்கள், பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். பொருளாதார வளர்ச்சி, முதலீடு, வேலை வாய்ப்பு, பணியாளர் கொள்கை, ஏஐ தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம், நிர்வாகம் என பல்வேறு பிரிவுகளில் இதில் உரையாடுகள் நடத்தப்பட உள்ளன. பல சிறப்பு வல்லுநர்கள் பேச உள்ள இந்த நிகழ்வை நேரில் காண முடியாதவர்கள் டெய்லி ஹண்ட் பக்கத்தில் இது தொடர்பான செய்திகளையும் மற்றும் ஒளிபரப்புகள் நேரலைகளில் இதன் நிரல்களையும் கண்டுகளிக்க முடியும் வகையில் வண்ணம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் யுமேஜின் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நேற்றும் இன்றும் உச்சி மாநாடும் நடைபெற்று வருகின்றன. இந்த மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் தற்போது உலகம் முழுவதும் ஏஐ தான் இன்று பல இடங்களில் பேசு பொருளாக உள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலம் வேலை வாய்ப்புகள் பெருகத்தான் செய்யுமே தவிர ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் உறுதி கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். இந்த மாநாட்டில் அவசியமே இதன் பொருள்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். வணிகத்தையும் தொழில்நுட்பத்தையும் எப்போதும் ஊக்குவிக்கும் அரசாக திமுக அரசு திகழும் என்றும் கூறியுள்ளார். புத்தாக்கம் மற்றும் தொழில் வளர்ச்சியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் பயனடையும் வகையில் அரசு செயல்படுகிறது. அத்துடன் தமிழ்நாடு மேலும் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். எத்தனை வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டாலும் மேலும் வளர்ச்சி தேவை என்பதுதான் எனது எண்ணம். உண்மையான வளர்ச்சி சமச்சீரானதாக இருக்க வேண்டும் என்று கூறியதுடன் ஐடி துறை வளர மனித வளம் என்பது மிகவும் முக்கியமானது என்று கூறியுள்ளார். மாநிலத்தின் அனைத்து திட்டங்களும் இணையதளத்தில் வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய முதல்வர், அதன் காரணமாக அதிக அளவில் மக்கள் பயனடைவர். அதனால் இணைய சேவை எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாக கூறியதுடன் தமிழ்நாடு அரசு சைபர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்று கூறியுள்ளார். சைபர் செக்யூரிட்டி, இணையதளத்தில் தமிழ் வழி கல்வி, தமிழ் வழி தேடுதலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது உள்ளது என்றவர், பல்வேறு திட்டங்கள் மூலம் வங்கி கணக்கில் நேரடியாக பணங்கள் செலுத்தப்பட்டு வருகிறது. இனி மக்களின் எல்லா பயன்பாடுகளும் டிஜிட்டல் வழியாக அமையும் என்று கூறியதுடன் டிஜிட்டல் குற்றங்களை தடுக்க புதிய தொழில்நுட்பங்களை வடிவமைக்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார். யுமேஜின் தமிழ்நாடு 2025 மாநாட்டில் சமமான பொது கொள்கைகள் மற்றும் நிர்வாகம், காலநிலை தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழிலாளர் மாற்றம் போன்ற முக்கிய பொருண்மைகள் குறித்த விவாதங்கள் நடைபெற உள்ளன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழ்நிலை தொழில்நுட்பம்,
காலநிலை மாற்றம், தொடக்க சூழல் அமைப்பு, உயிர்ப்பூட்டல், காட்சி விளைவு, விளையாட்டு மற்றும் கழிப்பட கதை, உலகளாவிய திறன் மையங்கள், திறன் மேம்பாடு மற்றும் மின்வாகனம் போன்றவை வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த விவாதங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் 2ஆம் நாளான இன்று நகரங்கள், புறநகரங்கள் மற்றும் துணை நகரங்களின் வளர்ச்சிகள் இயந்திரங்களாக எவ்வாறு செயல்படுகின்றன மற்றும் தொழில்நுட்பம் அவற்றின் பொருளாதாரங்களை எவ்வாறு இயக்குகிறது மற்றும் விரைவுபடுத்துகிறது என்பது குறித்தும் கூறியுள்ளனர். மேலும் 2 நாட்களும் மொத்தமாக 10,000 பார்வையாளர்கள், 4,000 விருந்தினர்கள், பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சி, முதலீடு, வேலைவாய்ப்பு, பணியாளர் கொள்கை, AI தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம், நிர்வாகம் என்று பல பிரிவுகளில் இதில் உரையாடல்கள் இன்று இமேஜின் தமிழ்நாடு 2025 மாநாட்டின் 2ஆம் நாளில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன.